குட் ஆஃப்டர்நூன் டீம் மெம்பர்ஸ். ரைட், இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாமா? நேற்று இருந்தவங்க நிறைய பேர் தான் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்குன்னாங்க. ஸோ ஒரு 150 தான். ஸோ அவங்களும் ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாதவங்க தான் இருக்குது. வெரிஃபை பண்ணிவிட்டு கிளியர் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி எதுவும் இருக்காது, எல்லாமே 0 ஆகிட்ருக்கும். அப்கிரேட் கொடுக்குறவங்க அப்கிரேட் கொடுங்க, எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க, பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளை மறுநாள் நம்ம ப்ரொஃபைல் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கன்ஃபார்மாக நாளை மறுநாள் கன்ஃபார்மாக எடிட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நாளைக்கு கூட எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த பேன் கார்டு, என்ன பேன் கார்டு கொடுக்க போகிறோம், அந்த நேமில் இருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து கிளியராக ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. அப்படி சேஞ்சஸ் பண்ணணும்னா அட்மினுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் பண்ணணும். அட்மினுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக உங்கள் வாலெட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. அதனால் இந்த பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், கரெக்டாக கொடுங்க. ஸோ எதையாச்சும் ஒன்று கொடுக்குறேன், பேன் கார்டில் தப்பு பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கும் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஏதாவது கொடுத்து விட்டுருவோம், இப்போதைக்கு அப்படிலாம் கொடுக்காதீங்க. ஸோ பேன் கார்டு உங்களுக்கு தான் இருக்கணும், அந்த பேரில் தான் இருக்கணும். ஸோ அந்த நேமில் தான் பேங்க் நேமும் இருக்கணும், சரிங்களா? பேங்க்கில் கொடுத்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது. சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்டாக சேமாக கொடுங்க நீங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேமாக இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது, எரர் வரும். ஸோ அதை நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தேவையான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிளியராக பேன் கார்டும் பேங்க் டீட்டெயில் நேமும் சேமாக வரணும், ஒரே ஆளுடையதாக இருக்கணும். அட் த சேம் டைம் பேன் கார்டு அத்தனை பேரும் கொடுத்துருக்கணும். ஸோ பேன் கார்டு கொடுக்காத பர்சன் யாராக இருக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான். ஸோ எஸ்பிஓவில் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் அந்த ஃபார்மை அவங்க ஃபில் பண்ணவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இங்கே பேன் கார்டு இப்போ கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சைடில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, அந்த கம்பெனி சைடில் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பேன் கார்டு மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் மற்ற எல்லாருமே பேன் கார்டு அப்ளை பண்ணணும். ஸோ அங்கே அப்ளை பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் ஸோ மறுபடியும் உங்களால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய்ட்டு பேங்க் டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண முடியாது, பேன் கார்டு டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யாராச்சும் பண்ணணும்னா கூட இன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குது, இன்றைக்குள்ளே அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் வெளியில் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கங்க. நாளை இல்லை நாளை மறுநாள் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்து ஒரு 4 to 5 டேஸுக்கு இருக்கும் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன். ஒரே நாளெல்லாம் நிறுத்திட மாட்டோம், சரிங்களா? ஸோ அந்த 4 to 5 டேஸ்க்குள்ளே கம்பல்சரி பேன் கார்டு டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துருங்க. அது உங்களுடைய திறமை, அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ இது நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை. அதே மாதிரி உங்களுடைய வாலெட்டில், எல்லாருடைய வாலெட்லேயும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மற்ற வாலெட்டில் இருக்கிற வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு நியூ மெம்பர்ஸ் உங்கள் இன்ட்ரடியூசரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. கேட்டு அப்ளிகேட்டட் அக்கௌண்ட் வாலெட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. மினிமம் 500 இருந்தாலே போதும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே. ஓகே, ரைட். ஸோ இந்த வேலையும் செஞ்சு வச்சுங்க. அந்த டைமிங்கில் உங்களுக்கு மறுபடியும் ரீஓப்பன் ஆகிற அந்த டைமிங்கில் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்காது. நம்ம ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒரு 5 to 10 டேஸ்க்கு மேலே ஆகும் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு. அதனால் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த அப்ளிகேட்டட் வாலெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். அப்போ வந்துட்டு சார் நான் அப்புறமா கொடுத்துக்கலான்னு விட்டேன் சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அடுத்த பேட்ச் தான் நீங்கள் ரிக்வஸ்ட் எடுக்க முடியும். அடுத்த பேட்ச் எப்போ வரும், பிப்ரவரியில் தான் வரும் ரிக்வஸ்ட் கொடுக்குறது. அதனால் இப்போவே என்னென்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க. மினிமம் 500 இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதை விட கம்மியாக இருக்கிறவங்க ப்ராப்ளம் இல்லை. மினிமம் 500க்கு மேலே இருக்கிற எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ஃபுல்லாக என்ன இருக்கோ அதை அப்படியே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ண 1 or 2 டேஸில் ரிக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும், ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிரும், சரிங்களா? அடுத்த பக்கம் இந்த பக்கம் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயிலாம் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நம்ம இதை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், 2-3 அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. பேன் கார்டு 2-3 அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் 3 அக்கௌண்ட் வரைக்கும் மட்டும்தான். அந்த 3 அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்க பேர்லேயே தான் பேங்க் டீட்டெயிலும் இருக்கணும். இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ரைட். ஸோ நம்ம சைடில் பெருசாக ஒர்க் கிடையாது, அட்மின் சைடில் ப்ராப்பராக உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி நாளைக்குள்ளே பேமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஆகஸ்ட் மந்த் சேர்ந்து தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆனதும் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேமெண்ட் ரெகுலராக போயிட்டுருக்குல்ல, ஸோ கண்டினியூவாக பேமெண்ட் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கே தெரியும், சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் உட்காந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் செக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ
உட்காந்து ஏன்னா எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன் லிஸ்ட் எடுப்பாங்க. ரிட்டர்ன் லிஸ்ட் எடுத்து ரிட்டர்ன் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க, டிக்ளைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற அப்ரூவல் பண்ணுறது எல்லாமே இந்த தடவை மேனுவலாக பண்ணலான்னு இருக்காங்க. ஓகே, மேனுவலாக பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆளாக பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் எடுத்து அந்த ஸ்டாஃப் ஐடியை போடுவாங்க. ஸ்டாஃப் ஐடி அங்கே காமிக்கலை அப்படின்னா ஓகே, இந்த குறிப்பிட்ட பீரியட் அக்டோபர் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களே அந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாக பேமெண்ட் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பீரியடுக்குள்ளே அந்த ஸ்டாஃப் ஐடியில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னா ஸோ அவங்களுடைய இது என்ன ஆகும், ஐடியை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு மினிமம் நீங்கள் ஒர்க்கிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு 10 to 15 டேஸுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுவும் நடக்கும். ஸோ அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ராசஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இல்லை, மேபி நாளை மறுநாள் கூட இருக்கலாம். சரிங்களா, இந்த வீக்லேயும் இருக்கலாம். ஆனால் கம்பல்சரி இது நடக்கும். ஸோ அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ப்ரூஃப் ஷேர் பண்ணணுன்றது மேண்டட்டரி. அது ஷேர் பண்ணணும் தெளிவாக. உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, என்ன ரிக்வஸ்ட்டு, எப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க, எப்போ வந்துச்சு, எவ்வளோ போட்டிங்க, எவ்வளோ வந்துச்சு, இதெல்லாம் தெளிவாக ஷேர் பண்ணணும். சரிங்களா, ப்ரூஃபோடு ஷேர் பண்ணலை, உங்கள் ஸ்டாஃப் ஐடியில் அங்கே எந்த ஒரு ப்ரூஃபும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதெல்லாம் ஹோல்டு பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 99.9% வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் பேர் தான் செக் பண்ணுறாங்கன்னா அந்த கொஞ்சம் பேரில் எத்தனை பேர் மாட்டுறீங்களோ அத்தனை பேரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் முன்கூட்டியே நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அதில் வேறு என்ன இருக்குது? ஓகே, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம சாட்டர்டே ஆர் சண்டே வரை கண்டிப்பாக ஒரு லைவ் வைக்கலாம், பேசலாம். அப்போ டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ.